ஹாய் ஹலோ வணக்கம். விஜய் டிவியில் இப்போ பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ப்ரொமோவும் வெளியாயிருச்சு. கண்டிப்பாக தெரியும் யாரெல்லாம் இந்த பிக் பாஸுக்கு வரப்போகிறா கண்டஸ்டண்டா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில பேர் இந்த பிக் பாஸுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நியூஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை கோஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம கமலஹாசன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ப்ரொமோ வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் நம்ம விஜய் சேதுபதி தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. சீசன் 1 சீசன் 7 வரை பார்த்தீங்கன்னா நம்ம கமல் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை சூப்பராகவே தொகுத்து வழங்கியிருந்தார். இப்போ நம்ம விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரொமோ வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்டாக யாரெல்லாம் வரப்போகிறா வாய்ப்பு இருக்குது இவங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது கிரண். இவங்க ஒரு நடிகை, கண்டிப்பாக தெரியும். 90s டைமில் நடித்த நடிகை. இப்போ ரொம்ப இவங்களை வந்து படங்களை நம்ம பார்க்க முடியறதில்ல. இவங்க இந்த பிக் பாஸ் 8 கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சீரியல் நடிகரான அருண் பிரசாத். இவர் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாரு. இவங்க இந்த பிக் பாஸ் ஷோவில் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்ம அர்ச்சனா பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க இந்த பிக் பாஸ் ஷோவில். இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான், நம்ம அருணோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி பல நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக கனி. இவங்க குக்கு வித் கோமாளி ஷோவில் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் இந்த ஷோக்கு பார்த்தீங்கன்னா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக நடிகை சோனியா அகர்வால். இவங்களும் 90s டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான நடிகை. இப்போ இவங்களையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக படங்களில் பார்க்க முடியறதில்ல. இவங்களும் இந்த ஷோக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். அஸ்வின் குமார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகர். சீரியலும் நடிச்சிருக்கிறாங்க. குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணியிருந்தார். இவரும் இந்த ஷோவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நடிகர் பப்ளு பிரித்திவிராஜ். இவரை பற்றி கண்டிப்பாக தெரியும். செகண்ட் மேரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா சீதால் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. பல இன்டர்வியூவும் 2 பேருமே கொடுத்துட்டு வராங்க. அதனால் நம்ம பப்ளு பிரித்திவிராஜ் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக பிக் பாஸ் அப்படின்னாலே சண்டை, போட்டி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்கள உண்மையான முகத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ பப்ளு பிரித்திவிராஜ் வந்தால் கண்டிப்பாக ஒரு நிறைய ஃபைட் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இவர் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ரவீந்திரன். இவங்களும் இப்போ செகண்ட் மேரேஜ் நம்ம ரவீந்திரன் அவர்களை பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக தெரியும். ரவீந்திரன் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோவை பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாரு. அதனால் இவங்க மனைவி வந்திருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காகவே கண்டிப்பாக இவங்களை உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அன்ஷிதா. இவங்களும் ஒரு சீரியல் நடிகை. செல்லம்மா அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. ரீசன்ட் டைமில் தான் இந்த செல்லம்மா சீரியல் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்தது. இப்போது குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் கோமாளியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களும் உள்ள வர வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய மலையாளத்தனமான பேச்சும் சரி, அவங்களுடைய பேச்சும் சரி, கண்டிப்பாக இவங்க உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஒரு போல்டாக பேசுகிற வாய்ஸாக இருக்குது. அதனால் உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்ததாக சிங்கர் ஸ்வேதா. இவங்க பார்த்தீங்கன்னா உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க வருவாங்களா, கண்டஸ்டண்ட்டாக வருவாங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக நடிகை சரண்யா மோகன். குழந்தை நட்சத்திரமாக படங்களில் நடித்து சப்போர்ட்டிங் நடிகையாக படங்கள் பல நடிச்சிருக்கிறாங்க. மலையாளத்தில் சீரியல் படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ தமிழில் இவங்களை பார்க்குறது முடியலை. ஆனால் சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. அதனால் இந்த பிக் பாஸ் ஷோக்கில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஷகில்லா. இவங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அதிகமாக இவங்க போர்ஷனாக காமிக்கல, எலிமினேட் ஆகி அதிகமாக இவங்களுடைய பாட்டெல்லாம் காமிக்கல அப்படிங்கிற மாதிரி பல இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அதனால் கூட தமிழில் தெலுங்கில் இப்படி பண்ணதுனால தமிழில் பிக் பாஸ் ஷோவில் இவங்களை கூப்பிடலாம் கண்டஸ்டண்ட்டாக. இவங்க வந்து எப்படி எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஏன்னா பல இன்டர்வியூலாம் நிறைய செலிபிரிட்டியை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க. அதனால் இவங்களை உள்ளே வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அடுத்தது நடிகை பூனம் பஜுவா. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோக்கில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் உண்மையா அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக மாக்காப்பா. கண்டிப்பாக தெரியும் விஜய் டிவியோட இவர் ஒரு பார்ட்டு ஆங்கராக ரொம்ப சூப்பரான ஆங்கராக பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்கியிருப்பார். எந்த ஷோவையும் சூப்பராகவே ஒரு காமெடியாக தொகுத்து வழங்கியிருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் தொடர்ந்து பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆங்கர், அதாவது விஜய் டிவியை பொறுத்தவரை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் ஷோவில் போவாங்க. அதில் நம்ம பிரியங்கா போன டைம் வந்ததுனால இப்போ கண்டிப்பாக இவங்க நம்ம மாக்காப்பா வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்தது டிடிஎஃப் வாசன் அண்ட் ஜோயா.
ஜோயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா குக்கு வித் கோமாளி அப்படிங்கிற ஷோவில் இவங்க பார்த்தீங்கன்னா குக்காக வந்திருந்தாங்க, எலிமினேட் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய அந்த க்யூட்டாக பண்ணுற எல்லாமே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். டிடிஎஃப் வாசன் இவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஜோயா. கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக் பாஸ் ஷோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஷோவில் இந்த கண்டஸ்டன்ட்லாம் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோவில் இந்த கண்டஸ்டன்ட்லாம் இவங்க கண்டிப்பாக வந்தால் கண்டிப்பாக நிறைய ஃபைட் இருக்கும், இந்த ஷோ ரொம்பவே விறுவிறுப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.